மழையுடன் வரும் தனித்துவமான மற்றும் புத்துணர்ச்சியூட்டும் வாசனை பெரும்பாலும் பெட்ரிச்சோர் என்பது முதல் மழையின் மண்வாசனை என்று குறிப்பிடப்படுகிறது. இது கண்கவர் அறிவியல் விளக்கங்களை கொண்ட ஒரு நிகழ்வாகும். இந்த இனிமையான வாசனை முதன்மையாக 3 முக்கிய கூறுகளால் ஏற்படுகிறது. 1. ஜியோஸ்மின். ஜியோஸ்மின் என்பது மண்ணில் வாழும் பாக்டீரியாக்களால், குறிப்பாக ஆக்டினோமைசிட்களால் உற்பத்தி செய்யப்படும் ஒரு கரிம சேர்மமாகும். மழை பூமியை தாக்கும் போது அது இந்த பாக்டீரியாக்களை தொந்தரவு செய்து ஜியோஸ்மினை காற்றில் வெளியிடுகிறது. மனிதர்கள் ஜியோஸ்மினுக்கு அதிக உணர்திறன் உடையவர்கள், மேலும் சிறிய அளவுகள் கூட மழையுடன் தொடர்புடைய மண் வாசனையை உருவாக்கும். 2. ஓசோன். ஒரு மழைக்கு முன் மின்னல் மற்றும் பிற வளிமண்டல செயல்முறைகள் ஓசோனை O3 உற்பத்தி செய்யலாம். இது 3 ஆக்சிஜன் அணுக்களால் ஆனது. இடியுடன் கூடிய மழையின் போது ஓசோன் ஒரு கூர்மையான சுத்தமான வாசனையை கொண்டுள்ளது. காற்று ஓசோனை தரை மட்டத்திற்கு கொண்டு செல்லும் போது அது வரவிருக்கும் மழையின் ஒட்டுமொத்த வாசனைக்கு பங்களிக்கிறது. 3. தாவர எண்ணெய்கள். வறண்ட காலங்களில் தாவரங்கள் மண் மற்றும் பாறைகள் போன்ற மேற்பரப்பில் குவியும் எண்ணெய்களை வெளியேற்றும். மழை பெய்யும் போது இந்த எண்ணெய்கள் கழுவப்பட்டு காற்றில் ஏரோசோலை செய்யப்படுகின்றன. இந்த எண்ணெய்களின் கலவையானது தண்ணீருடன் பெட்ரிச்சார் வாசனையின் மற்றொரு கூறுகளை உருவாக்குகிறது. எனவே மழையின் வாசனையானது உயிரியல், இரசாயன மற்றும் உடல் செயல்முறைகளின் சிக்கலான தொடர்பு ஆகும். இது ஒரு உணர்ச்சி அனுபவத்தை உருவாக்குகிறது. இது ஏக்கம் மற்றும் ஊக்கமளிக்கிறது.